வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சுழிவு நெளிவுகள், எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனியன் ஆஃபீஸ்க்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த யூனியன் ஆஃபீஸு, இந்த கலெக்டர் ஆஃபீஸு, பஞ்சாயத்து ஆஃபீஸு, இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்புமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஃபஸ்ட்டு ஒன்று, இதுக்கு சம்பளம் 42,000 ஸ்டார்டிங்கே. போக போக பார்த்திங்க அப்படின்னா 67,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் இருக்குது. இன்னும் நிறைய விதமான அப்டேட் எல்லாமே அதன் பிறகு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இது ஒரு மத்திய அரசு வேலை அப்படிங்கிறதுனால சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறதோட அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். நீங்கள் சம்பளம் எவ்வளோக்கு இது பண்ணுறாங்களோ அதோடு பார்த்திங்க அப்படின்னா டபுள் மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று. அது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுவும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் இதை விண்ணப்பிக்க போகிறீங்க. எந்த ஒரு இதுவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸிங் தான். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸிங்குமே பண்ண போகிறீங்க. அதை எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 42,000 ரூபாய் ஸ்டார்டிங் தராங்க. போக போக பார்த்திங்க அப்படின்னா 67,000 ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தொழில் என்ன டேட்டு என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பதவி எண் பார்த்திங்க அப்படின்னா திட்ட பொறியாளர்னு சொல்லியிருக்காங்க. இணை 1 இணை 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிகிரி முடிச்சிருக்கணும். 8th கிளாஸ் அதுமாரி. இதில் பார்த்திங்க அப்படின்னா பிடெக்கு இதில் என்னென்ன மதிப்பெண் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறுவனத்தில் சிவில் இன்ஜினியர் பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருந்தீங்க அப்படின்னா திட்ட பொறியியல் இணை நீங்கள் பண்ணலாம். அதேமாரி வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு 18லேருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். செகண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதேமாரி 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே அதிரடியாக சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு 42,000, செகண்ட் லெவலுக்கு 67,000. இந்த செகண்ட் லெவல் போகிறதுக்கெலாம் ரொம்ப நாட்கள்லாம் கிடையாது, குறுகிய நாட்கள் தான். நீங்கள் சடனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிடலாம். இதில் முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ கீழே கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டமாக இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ரேண்டமாக எதுக்குன்னா, சப்போஸ் இதுமாரி நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வர்றது, அப்படி ரெகுலராக வந்தது அப்படின்னா நாங்கள் ஒன்ஸ் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம். இவ்வளோ பேர் விண்ணப்பிக்கிறாங்களா, இது நம்ம இன்னும் கொஞ்சம் போஸ்டப்பாக கொடுக்கலாம், எல்லாருமே விண்ணப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பை கூட ஏற்படுத்துவோம். அதனால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்க கட்டணம் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இணையதளம் வேறு எங்கேயுமே கிடையாது. நம்மளுடைய சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு கேட்டிருக்கீங்க. அங்கன்வாடி வேலைவாய்ப்பு கம்மிங் ஜூனில் இருக்குங்க. எப்போ வேணாலும் அதுக்குண்டான அறிவிப்புகள் வெளியாகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாகலாம். இப்போ வந்து ரேஷன் கடை ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு வந்து உடனே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலைவாய்ப்பு முடிஞ்ச உடனே இன்னொரு வேலைவாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எதற்கு அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறுபட்டு இருந்தாலுமே இதுமாரி ஒர்க்ஸ் வரக்குள்ள இப்போ வந்து இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூஸ்க்கு வந்து ஒர்க்ஸ் அப்டேட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க் கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா எங்கேருந்து வருவாங்க அப்படின்னா கரெக்டாக சொல்ல போகணும் அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, கிளைகள் இருக்குல்ல, அங்கேருந்து தான் ஸ்டாப்ஸை வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் பாதிப்படையும், இங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக நடைபெறும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சனி ஞாயிறு இது போன்ற டைமில் தான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு வேலைவாய்ப்பு முடிஞ்ச பிறகு கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் அடுத்தது இன்னொரு வேலைவாய்ப்புக்கு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பு முடிஞ்சது 100ல் ஒரு 90% முடிஞ்சது, இன்னும் ஒரு 10% அது வந்து கம்ப்ளீட் ஆனது அப்படின்னா அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு வந்துடும். அதை தொடர்ந்து வந்து யூனியன் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் உதவியாளர், இந்த கிராம நிர்வாக விஓ அசிஸ்டண்ட்டு, இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான வேலைவாய்ப்பு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் ஏதாச்சும் செலக்ட் ஆகணும், எனக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு தான், எனக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சா போதும்பா அப்படின்னு யாரை இருக்கலாம், என்னென்ன மைண்ட் செட் தாட்ஸ் இருக்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. யார் யாருக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அரசல் புரசலாக இன்னும் கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மாரி தான் சொல்கிறாங்க, பார்க்கலாம். அப்படி கன்ஃபார்மாக இருந்தால் நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவேன். யார் வேண்டுமானாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. போட்டிகளும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது, பார்க்கலாம். அதில் ஏதாச்சும் அப்டேட் வந்தது அப்படின்னா நான் ஒன்ஸ் வந்து தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் இந்த நாச்சிப்பாவை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த நாச்சிப்பாவை பற்றி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன், அது எப்படி படிக்கணும், அது எதற்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பேங்க், அந்த கூட்டுறவு பேங்க் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. சீனியரிட்டி பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணுவாங்க, எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து 1 by 1 கிளியராக வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு செய்யும் முறை நேர்காணலில் தான் தேர்வு செய்யணும். நேர்காணல் மீன்ஸ் அவங்க வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து நேரடியாக வர சொல்லி உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டான முறையில் தான் டாக்குமெண்ட்லாம் இது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சரியா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து உங்களை நேர்காணலுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குறிப்பிட்ட விவரங்களை சரிபார்க்கவும். தகுதியுடையவர்கள் இருந்தால் விண்ணப்பிக்கும்
விண்ணப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைப்பை தொடரவும், அதாவது விண்ணப்பிக்கிறதா இருந்தால் எங்களோட இணைப்பை நீங்கள் வந்து தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இதுமாதிரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.